வீடு பூந்து அடிப்போம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இதானா? பால்டான்ஸ போட்டு கதற விட்டுட்டானுங்களே! ஜெயஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருப்பான் போல. இன்னைக்கு சம்பவம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. ஆர்சிபிய பத்தி அவ்வளோ பேசுறோம். ஆனா பஞ்சாப பத்தி அவ்வளோ பேசுறது இல்ல. சைலன்ட்டா ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கானுங்க. ஒரு அலப்பறை இல்ல. வரானுங்க, ஜெயிக்கிறானுங்க, போறானுங்க. அப்படிங்கிற மாரி ஒரு கிரிக்கெட் ஆடுறானுங்க. நல்ல டீம். பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே அவ்வளோ செம்மையா இருக்கு. மும்பை கொஞ்சம் பவுலிங்ல சில சேஞ்சஸ் பண்ணலாம். ப்ராப்பரா 4 பவுலர்ல ஆடலாம். நெறைய ஆல்ரவுண்டர டிபெண்ட் பண்ணி போற மாரி இருக்கு. அஸ்வினி குமார் அந்த பையன்லாம் லாஸ்ட் சீசன் நல்லா தான் பண்ணான். அவனெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஞ்சாப் பவுலிங், மும்பை பவுலிங்க கம்பேர் பண்ணி பார்த்தா, பஞ்சாப்ல ஒரு 4 ப்ராப்பர் பவுலர் ஆடுறாங்க. ஆனா மும்பை பவுலிங்ல 2 ப்ராப்பர் பவுலர் தான் இருக்கு. நான் நெறைய ஆல்ரவுண்டர் பேஸ் பண்ணி தான் போறாங்க. சர்துல் தாக்கூர், ஹர்திக் பாண்டியா, தீபக் சகர் அந்த மாதிரி. டாஸ வின் பண்ண பஞ்சாப் பவுலிங் போட்டாங்க. இன்ஜுரினால ரோஹித் ஆடல. மும்பைல சில சேஞ்சஸ் பண்ணானுங்க. அதுல ஒரு சேஞ்சஸ் டிகாக் நல்ல சேஞ்ச். ஒரே மேட்ச்ல ரெக்கல்டனோட சோலி முடிச்சிட்டாப்ல. செம்ம செஞ்சுரி. அமன்தீர் ஒரு 50. மத்தபடி வேற யாரும் ஒழுங்கா ஆடல. கடைசியில மும்பை 195 கிட்ட டார்கெட் கொடுத்தானுங்க. பஞ்சாப்ல அர்ஷதீப் நல்ல பவுலிங். அடுத்து வந்த பஞ்சாப் நல்ல ஸ்டார்ட். ஆனா 2 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேட்சே ஆரம்பிச்சிச்சு. பிரப்சிம்ரனும் ஸ்ரேயாஸும் என்ன ஒரு ஆட்டம். மும்பையை புரட்டு எடுத்துட்டானுங்க. மும்பை ஃபேன்ஸுக்குலாம் லிட்டரலா எப்படா இவங்க அவுட் ஆவானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. 16 ஓவர்ல மேட்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டானுங்க. ஸ்ரேயஸ் வேற லெவல் ஆட்டம். அதுல ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்சை பிடிச்சிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாப்புல பாருங்க. மிரண்டு போயிட்டானுங்க மும்பை டக் அவுட். சரியான கேட்ச். பஞ்சாப் டாப் ஆஃப் த டேபிள். மும்பையோட பவுலிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.